திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக எப்பொழுதும் போல திருப்பள்ளி எழுச்சியும் 27 12 திருமுறைகளுடைய ஆசிரியர்களுடைய துதியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 27 குருமார்களுடைய ஆசிரியர் துதியும், திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அடியன் இன்றைக்கு அந்த 27 ஆசிரியர்களுடைய துதியோடு துவங்குகிறோம். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரார் திருத்தால் போற்றி போற்றி. 12 திருமுறை அருளாளர்களுடைய துதி. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாதவூரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடர் ஒன்கபிலர் பரணர் மெய் உணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றி ஆடூர் சு கணபதியா பிள்ளை அவர்கள். இனி திருப்பள்ளி எழுச்சி துவங்குவதற்காக ஐயா ராஜா ஐயா வாங்க. படிங்க. திருப்பதி போறாங்களா அவங்க? பத்மாவதி அப்படி திருக்கோயில் சென்றடைதல், திருக்கதவம் திறப்பித்தல், அப்புறம் திருப்பதி. அடுத்து பத்மாவதி அம்மா அது பாடிடுங்க ஐயா. அதுக்கப்புறம் அவங்க திருப்பள்ளி எழுச்சி பாட்டோம். சிவாய அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்கிரண்டனவும் புவனம் உய்ய
இருட்கடு உண்டவர் அருளும் என்றாழ்தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்கலை ஞான கன்றும் செச்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர்த்திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருப்பலையாச்சு. பத்மாவதி அம்மா ஐயா எத்தனை படிக்கணும் ஐயா? சிவாய நம்ம அனைத்து அடியார்களுக்கும் சிவாய நம்ம. ஐயா நான் கோயிலுக்கு போயிட்டு வரையா, வாழ்த்துங்க ஐயா. சிவாய நம்ம. ஐயா எத்தனை படிக்கணும்? எத்தனாவது பாட்டா? முதல் பாட்டை படிச்சிருங்க. திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினேன் திருமுகத்தே எமக்கருள் வளரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி. திருப்பதி போயிட்டு வரையா? குடும்பத்தோட போயிட்டு வரையா? நன்றி நன்றி. அடியார் பெருமக்களே, இன்றைய திருமுறை தமிழோசையில 4ஆம் திருமுறையில நேற்று 76வது பதிகம் தொடங்கி அதுல 2வது பாட்டு மென்மையாம் உழவை செய்து வெறுப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறையேனும் நீரை பாய்ச்சி தம்மை உள் நோக்கி கண்டு தகவனும் வெளியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் என்ற அந்த சிவகதி விளையும் பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடினா. கடைசியா நடராஜா பாட விட்டாரு. அதனால அவர் பாடின பிறகு 3வது பாட்டு தொடங்கலாம். சொல்லுங்க. 2:76 நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். ரெண்டு தானங்கய்யா? 4:76 2. ஆமாங்க. சிவாயம். திருச்சிற்றம்பலம். மருளவா மனத்தனாகி தானே ஐயா? நீங்க பாடல, அதனால உங்களை பாட வைக்கலாம். கண்டிப்பாங்க ஐயா. லோட் ஆயிட்டு இருக்குங்க. கம்ப்யூட்டர் தான் எடுக்கிறேன். ரொம்ப பிஸியா இருக்கீங்க. ப்ரோக்ராம் நேரத்தோட பிஸியா இருக்கீங்க. அப்படி இல்லைங்கய்யா. நேற்று என்னால பாட முடியல சாமி. இன்னைக்கு சுத்திக்கிட்டே இருக்குது. போட்டிருக்கேன் பாருங்க. திருநேரிசையில போய் 4ஆம் திருமுறையில திருநேரிசை போட்டு 76வது பதிகத்துல 2வது பாட்டு வந்துச்சுங்கய்யா. சிவாயம். திருச்சிற்றம்பலம். மெய்மயாமுழவை செய்து
விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேளியிட்டு செம்மையுன் அணிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே தம்மையுள் நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் அணிற்பராகி சிவகதி விளையும் அன்றே. நன்றிங்க ஐயா. சிவாய நம. இந்த சிவகதிக்காக எங்க ஐயா ஒரு போற்றி ஒண்ணு போற்றி 8 போற்றி தொடர் ஒண்ணு சொன்னாரு. அந்த போற்றி தொடர் இப்ப சாம்பசிவா படிப்பார். நன்றிங்கய்யா. மெய்மையாம் உளவை செய்து விருப்பெனும் வித்தை வித்து அந்த பாடலுக்கான சித்தாந்த பண்டிதர் குலசி பா ராமநாத அடிகள் தரும் போற்றி தொடர் 8 வருமாறு. வாய்மை நெறி நிற்கும் வல்லால் போற்றி அன்பு நெறி ஒழுக செய் இன்பே போற்றி ஐந்தடக்கும் ஆற்றல் அருள்வோய் போற்றி பொறை உடைமை கைகொல செய் புலமையோய் போற்றி தவ நெறியில் சார்பிக்கும் தக்கோய் போற்றி கொல்லா நோன்பருளும் கூத்தா போற்றி அருள் வழியே நடப்பிக்கும் அன்பே போற்றி அறிவுருவாயாக்குவிக்கும் அந்நாள் போற்றி. நன்றிங்கய்யா. இப்போ 4ஆம் திருமுறையில 76வது பதியத்துல 3வது பாடல். சிற்றம்பலம் எம்பிரான் என்று என்றே கொண்டு என்னுள் புகுந்து நின்றிங்கு எம்பிரான் ஆட்டகாடி என்னுளே ஒழிதருவேனை எம்பிரான் என்னை பின்னை தன்னுளே கரக்குமென்றால் எம்பிரான் என்னின் அல்லால் என் செய்கேன் ஏழையேனே. எல்லாம் சிவன் செயல் என்று சொல்லி எல்லாத்துக்கும் இந்த பாட்டுல எம்பிரான் எம்பிரான் என்று சொல்லி அவன் என்று வந்து என்னுள் புகுந்து விடுகிறான். ஆனால் அவனை நாம் உணராமல் போனான், அவன் என்னை கறந்து விடுவான். அப்படி அவன் கறந்துனால அந்த என்னுடைய அந்த நினைவு வந்து என்னை விட்டு நீங்குமானால் நான் என்ன செய்வேன்? அதனால எப்பவும் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்ந்து எம்பிரானுடைய எப்பவும் நமக்கு இருக்கணும் அப்படின்ற உணர்வுல பாடியிருக்கார். அதனால அதே வேலையாறணும்னா அதுக்கு அது இல்லை, அந்த கடமையை செய்து கொண்டு எல்லாம் பெருமான் செயல் என்ற நினைவிலே நாம் உலகியலிலே அருளிலே காணுதல் என்ற நிலையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. 4வது பாட்டு. இப்ப நான் பாடட்டும் ஐயா? ஏமா தர்ஷன் பாடுமா? பாடு ராஜா. காயமே கோயிலாக. தர்ஷன் தர்ஷன். சரி ஐயா. காயமே கோயிலாக கடிமணம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மணமணி இளங்கமாக நேயமே நேயும் பாலா நீர் அமைய வாட்டி பூசனை ஈச நாற்கு போற்றி காட்டினோமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. இந்த காயத்தையே கோயிலாக்கி வாய்மையை தூய்மையாக்கி மனதை லிங்கமாக்கி நேயத்தை நெய்யாக்கி பெருமானை நீராட்டினால் அந்த பூசனை ஈசனாருக்கு போற்று அவிக்காட்டினோமே என்று பெருமானுக்கு நம்முடைய அன்பையே அமுதாக படைத்தல் என்ற செய்தி. வாழ்க வாழ்க. வஞ்சக புலையனேனே. வஞ்சக புலையனேனை வழியற தொண்டில் பூட்டி அஞ்சல் என்று ஆண்டு கொண்டாய் அதுவும் நின் பெருமை அன்றே. வஞ்சக புலையனேனை வழியற தொண்டில் பூட்டி அஞ்சல் என்று ஆண்டு கொண்டாய் அதுவும் நின் பெருமை அன்றே.
நெஞ்சு அகம் கனிய மாட்டேன், நின்னை உள் வைக்க மாட்டேன். நஞ்சு இடம் கொண்ட கண்டா என் என நன்மைதானே. நெஞ்சு அகம் கனிய மாட்டேன், நின்னை உள் வைக்க மாட்டேன். நஞ்சு இடம் கொண்ட கண்டா என் என நன்மைதானே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க்கையில எது நன்மை? பெருமானை நெஞ்சிடத்திலே வைத்து கடமைக்கு நடுவிலே கடவுளை தொழுதல். வாழ்க வாழ்க. நாயினும் கடைப்பட்டேனே. நடராஜ ஐயா படிங்க. திருச்சிற்றம்பலம். நாயினும் கடைப்பட்டேனை நன்னெறி காட்டி ஆண்டாய், ஆயிரம் அறவும் மாத்த அமுதனே அமுதம் ஒத்து. நீயும் என் நெஞ்சின் உள்ளே நிலவினாய் நிலாவி நிற்க. நீயும் என் நெஞ்சின் உள்ளே நிலவினாய் நிலாவி நிற்க. நோயவை தாருமாயில் நோக்கி நீ அருள் செய்வாயே. நோயவை சாருமாயில் நோக்கி நீ அருள் செய்வாயே. திருச்சிற்றம்பலம். நாயினும் கடைபட்டேனே நன்னெறி காட்டி ஆண்ட என்று நம்ம அந்த சிகாரம் உமையாளுல நம்ம பெருமான் நம்மை ஆட்கொண்டு இருக்கிறார் என்ற வகையில இந்த பாடல் வச்சா இந்த 2 ஆண்டுக்கு இந்த நிகழ்ச்சியை தொடங்கணும். முதல் சொற்பொழிவோட தலைப்பு அதுவாக தான் இருந்தது. அப்ப சொற்பொழிவு தான் அந்த சொற்பொழிவு தான் சொன்னேன். இது ஒரு சொற்பொழிவு அமைஞ்சா ஏதோ நானே சொல்றேன் அப்படி எல்லாரும் கேட்டுக்கிறாங்கன்ற மாதிரி அந்த இது வந்துடும். அந்த ஆணவம் வேண்டாம், எல்லாரையும் கலந்து கலந்துரையாடலா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் அந்த நிகழ்ச்சியை தொடங்குறோம். அதற்கு அடிப்படையாக திகழ்ந்தது இந்த பாடல், அப்பா சாமி பாட்டு. நாயினும் கடைபட்டேனை நன்னெறி காட்டி ஆண்டாய், ஆயிரம் அறவம் ஆர்த்த அமுதனே அமுதம் ஒத்து. நீயுமென் நெஞ்சினுள்ளே நிலாவினாய் நிலாவி நிற்க. நோயவை சாரும் மாகில் நோக்கி நீ அருள் செய்வாயே. இங்கே நோய் என்பது வெறும் உடல் பிணி மட்டுமல்ல, உயிர் பிணியாகிய அந்த ஆணவ நோய். அந்த நோய் என்னை சார்ந்தாலும் அதில் இருந்து என்னை நீ காக்க வேண்டும், நீ நோக்கி அருள் செய்ய வேண்டும் என்று என்னுடைய ஆணவம் அடங்க வேண்டும் என்ற நிலையில நம்ம இந்த திருமுறை பணிய ஆரம்பித்தோம். அது விளையாட்டா ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல போயிடுச்சு. இப்ப நான் இந்த திருமுறை பாராயணம் பண்றதுல பெரிய பாடம் படிச்சு பெரிய திருமுறைகளை பாராயணம் பண்ணுறதுக்கு பெருமான் நம்மளை கொண்டாந்து அருள் செய்து விட்டுருக்கேன். எல்லாம் சிவன் செய்ய. வாழ்க வாழ்க. அடுத்து ஐயா வீடியோ ஆன் பண்ணுங்க ஐயா. நீங்க வீடியோ ஆன் பண்ணவே இல்லை பாருங்க ஐயா. வீடியோ ஆன்ல தான் இருக்கு. வீடியோ தெரியலையா? நீங்க பார்வை தெரியலையே. தெரியலையே. இல்ல என்னோட இதுல தெரியும். தெரியுங்களா? அதனால நம்முடைய இந்த இப்ப நம்ம பண்ற காலை இரவுலயோ காலையில பண்ற நிகழ்ச்சிகள்லாம் அடிப்படையாக தேர்ந்து இந்த பாட்டு தான். வாழ்க வாழ்க. அடுத்தது 4ஆம் திருமுறையிலே இது 7வது பாட்டு, 76வது 7வது பாட்டு. வில்லத்தான் ஒன்ற மாட்டேன். சங்கர் ஐயா வாங்க. தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. வில்லத்தான் ஒன்று மாட்டேன் விருப்பெனும் வேட்கையாலே. வில்லத்தான் ஒன்று மாட்டேன் விருப்பெனும் வேட்கையாலே. வல்லத்தின் போல நுண்ணை வாய்ந்து துண்டிடவே. உள்ளத்தில் இன்றி ஏனும்
உயிர்க்குள்ளே வருதி ஏனும் கள்ளத்தே நிற்றி அம்மா எங்கனம் காணுமாறே. கள்ளத்தே நிற்றி அம்மா எங்கனம் காணுமாறே. திருச்சிற்றம்பலம். உள்ளத்தே நெற்றியேனும் உயிர்க்குள்ளே வருதியேனும் என்பது பெருமானை நெஞ்சிலே நினைத்தல். உயிர்ப்பு என்பது நம்முடைய வாழ்க்கை கடமைகளை செய்தல். கடமைகளை செய்து கொண்டே கடவுளை வழிபடுதல் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. ஆசை ஆசையன் பாசைவன் பாசமீதி. பட்டம்மாள் படிங்க. சிவாய நமங்க ஐயா. ஆசைவன் பாசமெய்தி அங்குற்று இங்குற்றேனாய் ஊசலாட்டு உண்டு வாழா உழுந்து நானே இழிதராமே. தேசனே தேசமூர்த்தி திருமறை காடுமேய ஈசனே உந்தன் பாதம் ஏத்துமார் உள்ளெம்மானே. ஈசனே உந்தன் பாதம் ஏத்துமார் உள்ளெம்மானே. சிவாய நம. அங்குற்றேன் இங்குற்றேனாய் ஊசலாட்டு உண்டு வாழா உழந்து நான் உரிதராமே. எனக்கு இந்த உலகில் இருக்குதா அருளுகிறதா, குடும்பத்தை கவனிக்கிறதா, இல்ல திருமுறை படிக்கிறதா? அப்படி என்றால் இரண்டும் செய்ய வேண்டும். வாழ்க்கை கடமைகளை தவறாம செய்யணும், அதே மாதிரி இந்த திருமுறைகளும் படிக்கணும். ரெண்டும் தான் செய்யணும், தவிர இதுவா அதுவான ஊசலாட்டம் இருக்கக்கூடாது என்பதை சொல்ற பாடல். வாழ்க வாழ்க. உந்தன் பாதம் ஏத்திலே ஈசனே உந்தன் பாதம் ஏத்துமார் அருள் எம்மானே. பெருமானுடைய திருவடியை தொழுது கொண்டு வாழ்க்கை கடமைகளை செய்த. வாழ்க வாழ்க. அடுத்து நிறைவிலே நேசமில்லை. அடியேன் படிக்கிறேன். நிறைவிலே நேசம் இல்லேன் நினைவிலேன் வினையின் பாசம் மறைவிலே புறப்பட்டேறும் வகை எனக்கு அருள் எம்மான். சிறையிலே செய்வதென்னே திருவடி பரவி ஏத்த. சிறையிலே செய்வதென்னே திருவடி பரவி ஏத்த. குறைவிலே குற்றம் தீராய் கொன்ற சீர் சடையினானே. குறைவிலேன் குற்றம் தீராய் கொன்ற சீர் சடையினானே. சிறையிலே செய்வதென்னே திருவடி பரவியேத்த. வாழ்க்கை என்னும் சிறையில மாட்டிக்கொண்டுக்கிறேன், நான் எப்படிப்பா சுதந்திரமா இருக்கிறது என்னன்னா இல்ல, அது வாழ்க்கை என்பது சிறை அல்ல. அது இறைவன் நமக்கு கொடுத்த கொடை என்று கருதினால் அந்த திருவடைய நினைவு தானாக வரும் என்று நினைக்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. நடுவிலா காலன் வந்து. அடியேன் பாடுறேன் ஐயா. நடுவிலா காலன் வந்து நடுகு போதறிய ஒன்னா அடுவன அஞ்சு பூதம் அவை தமக்கு ஆற்றல்லாவேன். படுவன பலவும் குற்றம் பாங்கிலா மனிதர் வாழ்க்கை கெடுவது பிறவி சீசி கிளர் ஒளி சடையினாரே. கெடுவது பிறவி சீசி கிளர் ஒளி சடையினாரே. படுவன பலவும் குற்றம் பாங்கிலா மனிதர் வாழ்க்கை. நம்ம எதை செய்தாலும் நாம குற்றம் கடுமையான இந்த உலகம் இருக்கிறது. ஆனால் அந்த குற்றங்களையே குணமாக கொள்கிற பெருமானும் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறான் என்று உணர்ந்தால் இந்த பிறவி கெடுவது சுலபமாக போகும். சிசி என்று சுலபமாக இந்த பிறவி கெடும். அதனாலே நாம் இரவாத இன்ப அன்பு பெறலாம் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 4ஆம் திருமுறையிலே 77வது பதிகம். இதுவும் பொது பதிகம் என்று போட்டிருக்கும். ஆனாலும் இது திருப்புகலூரிலே அருளை செய்யப்பட்டது. திருநேரிசை இராப்பண் 4ஆக நாழிகை 41:15 45க்குள்ள மணி இரவு 10 12 மணிக்குள்ள நவரோசிலே பாடத்தக்கது. காவிரியுடைய தென்கரையிலே 75வது தலமாக தஞ்சை நன்னிலம் நாகப்பட்டினம் சாலையில் உள்ளது. பெருமான் கோணப்பிரான் அம்பாள் கருந்தார் குழலி. இதற்கான பெரிய புராண பாடல் திருநாவுக்கரசர் புராணத்துல 414. நன்றிங்கய்யா.
திருச்சிற்றம்பலம். நின்ற திருதாண்டகமும் நீடு தனிதாண்டகமும் அன்றுரைவார்வாள் பதிகள் வலுத்த திருதாண்டகமும் கொன்றை மலர் சடையார்பால் குறைந்த திருநேரிசையும் துன்று தனி நேரிசையும் முதலான தொடுத்தமைத்தார். நன்றிங்க. திரு என்றால் சிவம் இல்லையா? மணிவாசகர் சொன்னது சிவமே பெரும் திரு எய்திட்டேன். அதனால திரு என்ற அந்த அடைமொழியோடு கூடிய 4 வகையான பண் அமைப்பு: திருநேரிசை, திருவிருத்தம், திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம். நாவுக்கரசர் மட்டுமே இந்த பண்ணல பாடியிருக்கிறார். அது தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி காலமாகிய திருப்புவலூர்ல இருந்து இந்த மாதிரி பாடல்களையும் அவர் பாடினார் என்று சேர்க்கிறார், இடம் சுட்டி காட்டியிருக்கிறார். வாழ்க வாழ்க. கடும் பகல் நட்டமாடி கையிலோர் கபாலம் ஏந்தி இடுபலை கில்லம் தோறும் உழிதரும் இறைவ நேரே நெடும் பொறை மலையரு பாவை நேரிழை நெறிமன் கோந்தல் கொடுங்குழை புகுந்த அன்றும் கோபணம் அறையதேயோ. பெருமான் இடும்பலிக்கு இல்லந்தோறும் ஒளிதரும் இறைவனீரே, எங்கள் இல்லந்தோறும் எழுந்தருளி அந்த பிரம்ம கபாலத்தினாலே ஆணவம் என்ற பிச்சையேற்று நமக்கு அருள் செய்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. கோவணம் உடுத்தவாறு. பாலசுந்தரம். நமச்சிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். கோவணம் உடுத்தவாறும் கோளரவு அசைத்தவாறும் தீவன சாம்பார் பூசி திருவுரு இறந்தவாறும் கோவன கிழவ நாரை புலியோரி அறைய நாரை யவன சிலையினாரை யாவரே எழுதுவாரே. யவன சிலையினாரை யாவரே எழுதுவாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. பெருமான் ரொம்ப எளிமையானவன். நான்மறை ஆகிய 5 எழுத்தையே கோவணமாக தரித்து தீவனம் ஆகிய சாம்பர் ஆகிய திருநீரை பூசி நமக்கு அருள் செய்கிறான் என்று சொல்கிற பாடல். அடுத்து 3வது, விளக்கினால் பெற்ற இன்பம். சிவாய நம்ம விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுகினால் பதுக்கியாகும் துளக்கினல் மலர்கள் தொடுத்தால் தூய விண்ணேறலாகும் விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும் விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும் அளப்பில் கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறி அளப்பில் கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்பியா. விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதுக்கிய முதல் சொல் திருக்கோயிலை அலகிடுதலும் மெழுகிடுதலும். அப்புறம் 2வது வார்த்தை துளக்கில் நல் மலர் தொடுத்தால் தூய விண் ஏறலாகும். பெருமான கோயிலுக்கு போய் அலகிடுதல் மெழுகிடுதல் பூத்தொடுத்தல், அதுக்கப்புறம் விளக்கேற்றுதல். அதனால அப்படி விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். அவர்கள் விளக்கிட்டார் பெற்ற பேரை நாமும் பெறலாம். விளக்கிடர்கள் பெயரை சொன்னாலும் நம்ம பேரு பெறலாம். 2 முறையும் அதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே. அளப்பில கீதம் என்பது இங்கே நாம் ஓதுகிற அந்த 12 திருமுறையை குறிக்கும். அந்த 12 தடவை நாம் தானம் பாராயணம் பண்றோம். அப்படி கீதம் சொன்னார்க்கு அடிகன் அருளுவான, நிச்சயம் அருளுவான் என்று உறுதி கொடுக்கிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து சந்திரன் சடையில் வைத்த உமாமா. சந்திரன் தடையில் வைத்த அங்கரன் தாமதேதி அந்தரத்து அமரர் தென்மான் ஆனல்கள் ஊதி ஆண்டன்
மந்திரம் நமச்சிவாய ஆக நீர் அணிய பெற்றால் எந்த ஆறும் வினையும் நோயும் துவலல் விரகு கண்ணரே. மந்திரம் நமச்சிவாய ஆக நீர் அணிய பெற்றால் எந்த ஆறும் வினையும் நோயும் எவ்வளல் விரகு கண்ணரே. நாவுக்கரச பெருமான் சூளை நோயிலே அவதியுற்ற போது தமக்கையார் அஞ்செழுத்து ஓதி திருநீர் கொடுத்தார். அதனாலே அதை நினைவு வைத்துக் கொண்டு நம்முடைய நாவுக்கரசர் பாடுகிறார், மந்திரம் நமச்சிவாய ஆக நீர் அணிய பெற்றால் வெந்தரும் வினையும் நோயும் வெவ்வழல் விறகிட்டன்று என்று திருநீர் அணிகிற போது நமசிவாய் என்று அணிய வேண்டும் என்று சொல்லி, மந்திரம் நமச்சிவாய ஆக நீர் அணிய பெற்றால் வெந்தரும் வினையும், நம்முடைய வினையும் போகும், நம்முடைய நோயும் போகும். வினை என்பது உயிரை சார்ந்தது, நோய் என்பது உடலை சார்ந்தது. உடல் நோயும் போகும், உள்ளத்தில் இருக்கிற அந்த வினை போகும். அந்த எரிவினை ஒப்பு வந்தால் மலம் பரிபாகப்படும். வாழ்க வாழ்க. புள்ளுவர் ஐவர் கள்வர். சாம்பசிவ வாங்க. நன்றிங்க. புல்லுவர் ஐவர் கள்வர் புனத்திடை புகுந்து நின்று துள்ளுவர் சூறை கொள்வர் தூணெறி விளைய ஒட்டார் முள்ளுடை அவர்கள் தம்மை முக்கணன் பாத நீழல் உள்ளிடை மறைந்து நின்றங்கு உணர்வினாலே இயலாமே. நன்றிங்க. பெருமான் உள்ளத்திலே மறைந்திருக்கிறான், அவனை நாம் அந்த உணர்வினாலே அடையலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. தொண்டனேன் பிறந்து வாழ. வாழப்பாடி சித்ரா வாங்க. ஐயா திருச்சிமலங்க ஐயா, திருப்பதி வணங்கிக்கிறேங்க ஐயா. வணக்கம். சொல்லுங்க. 4:77:6. சரிங்க சார். திருச்சிற்றம்பலம். தொண்டனேன் பிறந்து வாழா தொல்வினை குழியில் வீழ்ந்து பிண்டமே சுமந்து நாளும் பெரியதோர் அவாவிற்பட்டேன் அண்டனே அமரர்கோவே அறிவனே அஞ்சலென்னாய் தென்திரை கண்கை சூடும் திகழ்தரு சடையினானே தென்திரை கங்கை சூடும் திகழ்தரு சடையினானே. நன்றிங்க ஐயா. திருச்சிங்கய்யா. பிண்டமே சுமந்து நாளும் பெரியதோர் அவாவில் பட்டேன். இந்த உடம்ப தாங்கி கூட நான் என்னுடைய வாழ்க்கையில எதுக்கு எடுத்தாலும் ஆசைப்பட்டு நினைக்கிறேன். அதனால அந்த ஆசையை நீக்கி அன்பு செலுத்த வேண்டும். அதனால அதற்கான அறிவை நீ தர வேண்டும். ஆசை நீக்கி அன்பு செலுத்தும் அறிவை தர வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பாரினாய் பாவி நன்றி. கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா. சிதம்பரம். ஓம் நம சிவாய. வாழ்க. அடியார் பெருமக்கள் சொல்றேம்மா. அடியார் பெருமக்கள் பாதி பூஜாவும் சமர்த்தாமி நானாவித பரிமள மந்திர சந்திர பத்த புஷ்பாஞ்ச சமர்த்தாமி தூபதீபம் நீராஞ்சனம் சமர்ப்பாமி. சிவாய நம. சிவாய நம. சித்திரப்படம். பாடினாய் நெஞ்சே பன்றி போல் அழைத்தீர்பட்டு தேரிடி நினையாயின சிவகதி தினமாகும் ஊரலே ஒப்பனாரே உதமையொழுகும் வாசல் கூரையால் முழக்கண்டே ஓலமா கருதினாயே ஊரலே ஒப்பனாரே உதமையொழுகும்
கண்டே குளம கழினாயே. சிவா சித்தவன். நன்றியா, வணக்கம். சிவா. கூரையான் மூடக்கண்டு கூட கோலமா கருதினாயே. பெருமான இந்த உடம்பாகிய கூரை அதான் ஏற்கனவே அந்த சொன்னார்ல, அது பாடுதான். காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணி லிங்கமாக மாற்றுதல். இந்த காயம் வெறும் புன்புலால் யாக்கை புரைவது வெறும் பொத்தையூன் சுவர் புழுப்பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரைதான். ஆனால் இதை மெய்யாக மாற்ற வேண்டுமானால் புன்புலால் யாக்கை புரை கனிய பொன்னடும் கோயிலா புதல் வேண்டும். அப்படி அதற்கு என்ன செய்யணும்? ஒன்னும் செய்ய வேண்டாம், பெருமான நினைச்சா போதும். அந்த சிவகதி திண்ணமாக வரும் என்பதுதான் தேரினி நினைதியாயில் சிவகதி திண்ணமாகும் என்று சொல்கிறார். அந்த நினைப்பு ஒன்றே நம்மை ஆட்படுத்தும். நின்னாவார் பிறர் என்று நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய். அதனாலதான் சொல்றது, வாழ்க்கை கடமைகளுக்கிடையே பெருமானை நினைதல். அதான் உலகியலில் இருந்து கொண்டு அருளியலுக்கு நாம் முயற்சி செய்தல் என்பதுதான் தவிர வேற எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க வாழ்க. அடுத்து உய்த்தகால் உதயத்து சித்ராவா கடைசி பாட்டு. நடுவில் ரெண்டு பாட்டு. திருச்சிற்றம்பலம். உய்த்தகால் உதயதும்பர் உமையவன் நடுக்கத்தீர வைத்த காலரக்கநாதன் வான்முடி தனக்கு நேர்ந்தான். முகில்வெண்டிங்கன் மூர்த்தியன் தன்மேல் வைத்த கால் வருந்தும் என்று வாடினான் ஒடுங்கினேனே. ஐயா திரும்ப படிக்கட்டுமாங்க ஐயா? கொஞ்சம் இதா படிச்சுட்டேன். படிக்குமா? நல்லா படிங்க. சரி சிவா. நிதானம் படிச்சா தானா வந்துடும். சொல்லு. தானத்தில் சிறந்த தானம் நிதானம். அன்னதானம்னு சொல்லுவாங்க, அது மத்தவங்களுக்கு. நமக்கு நிதானம் தான். பாட்டை கொஞ்சம் நிதானம் படிச்சா தானா பொருள் தானா விளங்கிடும். படிங்க. திருச்சிற்றம்பலம். உய்த்த கால் உதயதும்பர் உமையவன் தீர வைத்த கால் நோதன் வான்முடி தனக்கு நேர்ந்தான். மொய்த்த கான் வெண்டிங்கள் மூர்த்தியன் தன்மே வைத்த கால் வந்தும் என்று வாடினேனே. வைத்த கால் வருந்தும் என்று வாடினேன் ஒடுங்கினேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ராவணன் தன்னுடைய ஆணவத்தினாலே கைலை மதையை அசைக்க பார்த்தான். பெருமான் திருவடி சூடினவுடனே என்ன பண்ணான்? வைத்த கால் வருந்துமென்று வாடினான் ஒடுங்கினானே. அதனால ஆணவம் அடங்கியது. ஆணவம் அடங்கியான அவன் பெருமானை புகழ்ந்து பாடினான். அதனால பெருமான் அவருக்கு நாளும் வாழும் கொடுத்தான்னு சொல்லுவாங்க. அதனால பெருமானுடைய திருவடி சூட்டப்பட்ட சிறப்புடையான் ராவணன் என்பதை சொல்லி காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 4ஆம் திருமுறையில 78வது பதிகம். இதுவும் பொதுன்னு போட்டிருக்கோம். குறைந்த திருநேரிசைன்னு இது தலைப்பிட்டிருக்காங்க. இங்க இதுவும் திருநேரிசை என்பது இராப்பண் 4ஆக நாழிகை 41:15 45க்குள்ள இரவு 10:30 மணிலேருந்து 12 மணிக்குள்ள நவரோசிலை பாடத்தக்கது. இந்த பாடப்பட்ட இடம் புகலூர் என்கிற தலம். காவிரி தென்கரையிலே 75வது தலமாக தஞ்சை நன்னிலம் நாகப்பட்டினம் சாலை இருக்கிறது. பெருமான் கோணப்பிரான் அம்பாள் கருந்தார்குழலி. இதற்கான பெரிய புராண பாடல் 414. நன்றிங்க. நின்ற திரு தாண்டகமும் நீடு தனி தாண்டகமும் மன்றுரைவார் வாழ் பதிகள் வலுத்து திரு தாண்டகமும் கொன்றை மலர் சடையார் பால் குறைந்த திருநேரிசையும் துன்று தனி நேரிசையும் முதலான தொடுத்தமைத்தார். நன்றிங்க. என் செய்வான் தோன்றினேனே என் செய்வான் தோன்றினே தன்னை குறைந்த திருநேரிசை என்ற பெயராலே
நான் என்ன செய்வேன் அப்படின்னு தன்னை குறுகி காட்டிக் கொள்கிறார். அதனால இதற்கு குறைந்த திருநேரிசன் தலைப்பிட்டுறாங்க நம்ம பெரியவங்க. வென்றிலேன் புலன்கள் ஐந்தும் வென்றவர் வளாகம் தன்னுள் சென்றிலேன் ஆதலாலே செந்நெறி அதற்கும் சேயேன் நின்றுளே தொழும்புகின்றேன் ஈசனேன் நேசனேயோ இன்றுளே நாளை இல்லேன் என் செய்வான் தோன்றினேனே இன்றுளே நாளை இல்லேன் என் செய்வான் தோன்றினேனே. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம திருமுறையை தள்ளி போடாமல் பெருமானை நினைந்த போது இயன்ற போதெல்லாம் நினைத்து கொண்டே இருந்தால் பெருமான் எனக்கு அருள் செய்வான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க. கற்றிலேன் கலைகள் ஞானம். நடராஜையா வாங்க. நடராஜையா ஐயா 4/78 சரிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 78 ஆமையா. திருச்சிற்றம்பலம். கற்றிலேன் கலைகள் ஞானம் கற்றவர் தங்களோடும் கற்றிலேன் கலைகள் ஞானம் கற்றவர் தங்களோடும் போற்றிலேனாதலாலே உணர்வுக்கும் சேய நானேன் பெற்றிலேன் பெருந்தடங்கன் பேதை மார்த்தமக்கும் புல்லேன் ஏற்றுளேன் இறைவனே நான் என் செய்வான் தோன்றினேனே ஏற்றுளேன் இறைவனே நான் என் செய்வான் தோன்றினேனே என் செய்வான் தோன்றினேனே. கற்றதனால் ஆய பயன் என்பொல் வாலறிவன் நற்றாள் தொழாரணின்னு சொல்லுவார் வள்ளுவர் பெருமான். அதனால நாம் இந்த திருமுறையிலே கற்க வேண்டும். இல்ல கற்பதற்கு நேரம் இல்லப்பா என்னால கற்க முடியல அப்படின்னா அப்படி கற்றவரோடு சேர வேண்டும். அதுக்குதான் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கின்றன. அப்படி அந்த கற்றவர் தங்களோடும் உற்றிலே அதுலயும் சேர முடியலன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இந்த வாழ்க்கையில இருந்தும் பயனில்லை என்ற மாதிரி உணர்வுக்கும் சேயனானேன். அதனால அப்படி சேயனா இருந்ததுனாலதான் சமணத்துக்கு போயிட்டேன். இப்ப அதை உணர்ந்து சைவம் வந்தேன்னு சொன்ன மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து மாட்டினேன் மனத்தை முன்னே 3வது பாட்டு. கோபால் சரிதா வாங்க. சிற்றம்பலம். மாட்டினேன் மனத்தை முன்னை மறுமையை உணர மாட்டேன் மூட்டினான் முன்னை நாளே முதல்வனை வணங்க மாட்டேன் பாட்டினாய் போல நின்று பற்றதாம் பாவம் தன்னை ஈட்டினேன் களைய மாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே ஈட்டினேன் களைய மாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நமக்கு மறுமை என்ற ஒரு வாழ்வு இருக்குது. இப்ப செய்யற பலன்லாம் அடுத்த ஜென்மத்துக்கு வரும்னு சொல்லி அதை உணராமல் இருக்கிறேன். மாட்டினேன் மனத்தை இப்ப கண்டதே காலம் கொண்டதே வாழ்க்கை என்று இப்பத்த நினைப்பதை தவிர நம்ம இப்ப செய்யற வினைக்கெல்லாம் பின்னாடி அனுபவிக்கணும் என்ற அந்த எண்ணம் இருக்குல்ல. அதனால்தான் மறுமையை உணர மாட்டேன் என்று மறுமையை உணர்த்துகிற பாடல். வாழ்க வாழ்க. கரை கடந்து ஓதமேறும். சிவசெல்வி அம்மா வாங்க. சிவசெல்வி. நற்றுணையாவது நமச்சிவாயவே. 78 4வது பாட்டுங்களாயா? ஆமாமா 4/78 கரை கடந்த ஓதம் ஏறும் கரை கடந்து ஓதம் ஏறும் கடல்விடம் உண்ட கண்டன் உரை கடிந்தோது நீர்மை உணத்திலே நாதலாலே அரை கிடந்தரைசனாய அரை
அசையும் அசிப்பணி இன்ப வாழ்க்கை இறை கடந்துருகின்றேன் என் செய்வான் தோற்றினானே இறை கடந்து உருகின்றேனே என் செய்வான் தோன்றினேனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அரை கிடந்து அசையும் நாகம் அசைப்பனே இன்ப வாழ்க்கை. எது வாழ்க்கை எப்படி இன்பமாகும்? நம்மை தேடி வந்த பகைகளையும் நட்பாக்கி கொள்ளுதான் இன்பம். அந்த தாரகாமுனிவர்கிட்ட அந்த பாம்பெல்லாம் என்ன பண்ணாரு? பகையாக வந்தது. பகையாக வந்ததை பெருமான் நட்பாக்கி கொண்டான். அந்த மாதிரி உணர்வு நமக்கு வந்தால் நம்முடைய வாழ்க்கை இன்பமாகும் என்று நமக்கு அறிவுரை சொல்ற பாட்டு. அரை கிடந்து அசையும் நாகம் அசைப்பனே இன்ப வாழ்க்கை என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து செம்மை வெண்ணீரு பூசம். மாலதி வாங்க. சிவாய நமங்கய்யா. செம்மை வெண்ணீரு பூசும் சிவனவன் தேவதேவன் வெம்மை நோய் வினைகள் தீர்க்கும் விகிர்தனு கார்வம் எய்தி அம்மை நின்றடிமை செய்யா வடிவிலா முடிவில் வாழ்க்கைக்கு இம்மை நின்றுருகுகின்றேன் என் செய்வான் தோன்றினேனே இம்மை நின்றுருகுகின்றேன் என் செய்வான் தோன்றினேனே. சிவாய் நம்ம. நன்றிங்க ஐயா. அம்மை நின்று அடிமை செய்யா வடிவிலா முடிவில் வாழ்க்கை. நமக்கு இந்த பிறகு இல்லாம அடுத்த பிறகு ஒன்று இருக்குது என்று நினைந்து என்றால் நமக்கு என்ன பண்ணோம்? நாம் நன்மையே செய்ய வேண்டும் அப்படின்ற உணர்வு வரும் என்பதை உணர்த்துகிற பாடல். வாழ்க. பேச்சோடு பேச்சுக்கெல்லாம். ஆறாவது பாடல். இலகவதி அம்மா வாங்க. ஐயா, அடியார் பெருமாளுக்கும் காலை வணக்கம். பேச்சுக்கெல்லாம் பிறர் தம்மை புறமே பேச கூச்சிலே ஆதலாலே கொடுமையை விடுமாறோரேன் நான் சொல்லி நாடும் பூர்த்தி நன்மையை உணர மாட்டேன் நான் சொல்லி நாடும் பிரேக் நிறைய வருது. பாட்டுல நிறைய பிரேக் வருதுமா? சரியா ரெக்கார்டிங் சரி வரல. சரியா கேட்கல. நீங்க பாடுறது சரியா கேட்கல. சொற்கள்லாம் விட்டு விட்டு வருது. வாங்க மறுபடியும் வாங்க. பிறர்தமை புறமே பேச கூச்சிலே நாதலாலே கொடுமையை விடுமாறோரேன் நான் சொல்லி நாடு மூர்த்தி நன்மையை தரமாட்டேன் ஏற்றுளே நின்று மெய்யே தோன்றினேன் ஏற்றுளே நின்று மெய்யே என் தோன்றினேன். உங்க நெட் கனெக்ஷன் ஏதோ ப்ராப்ளமா? இன்டரப்ஷன் வருது, பிரேக் ஆகி வருது, வாய்ஸ் பிரேக் ஆகுது, விட்டு விட்டு வருது, சொற்கள்லாம் முழுசா வரல. பேச்சோடு பேச்சுக்கெல்லாம் பிறர்தமை புறமே பேசி கூச்சிலேன் ஆதலாலே கொடுமையை விடுமாறோரேன் நாச்சொலி நாளும் மூர்த்தி நன்மையை உணரமாட்டேன் ஏச்சுளே நின்றுமையே என் செய்வான் தோன்றினேனே. அடுத்தவங்கள புறம் பேசதே நம்முடைய மற்றவங்கள குறை சொல்றோம். ஆனா நம்முடைய குறையை நாம் உணர மாட்டேன் என்கிறோம். அதனாலே கூச்சிலேன் அதலாலே என்னுடைய குறை என்பதை உணர்ந்து நான் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் அடுத்தவர்களை குறை சொல்லிக் கொண்டே திரிகின்றேன். அதனாலே நாச்சொலி நாளும் மூர்த்தி நன்மையை உணர மாட்டேன். நான் என்னுடைய குறையை உணர்ந்தால் பெருமான்
குறைவிலா நிறைவாகிய பெருமான் என்னை வந்து ஆட்கொள்வான், நான் நன்மை பெறலாம். அப்படி நன்மை பெறதை விட்டு விட்டு அடுத்த விளக்கம் சொல்லி தீமையே அடைந்து கொண்டிருக்கேன். ஏச்சுளேன் என்றுமையே என் செய்வான் தோன்றினேனே. அதனால மற்றவங்களை குறை சொல்லையே இவன் குணமாக கொண்டிருக்காண்ட மற்றவர்களை ஏற்றுமாறு வைக்காமல் நான் என்னுடைய குறையை உணர்ந்தால் பெருமான் என்னை தேடி வந்து எனக்கு அருள் செய்வான் என்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. பேச்சொடு பேச்சுக்கெல்லாம் பிறர்தமை புறமே பேசி மூச்சிலேன் ஆதலாலே கொடுமையை விடுமாறோரேன். நாச்சொலி நாளும் மூர்த்தி நன்மையை உணரமாட்டேன். ஏச்சுளேன் என்றுமையே என் செய்வான் தோன்றினேனே. நல்ல அருமையான அறிவுரை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. தேசனை தேசமாகும். ஸ்ரீதேவ் ஐயா, ஸ்ரீதேவ். சிற்றம்பலம் அனைத்து அடியார் பெருமக்களுடையும் வணங்குறேங்க ஐயா. சிற்றம்பலங்க. சிற்றம்பலம். பேச்சோடு பேச்சுக்கெல்லாம் தேசனை தேசமாகும் திருமாலோர் பாகம் தன்னை பூசனை புனிதன் தன்னை உணரும் புண்ணியரிகத்தானை நேசனை நெருப்பன் தன்னை நிவஞ்சகதகன்ற செம்மை ஈசனை அறிய மாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே. ஈசனை அறிய மாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பூசனை புனிதன் தன்னை புணரும் புண்டரீகத்தானை. பூசித்தல் என்பது என்னது? பெருமான வணங்குதல்னு சொல்றாங்க. அல்ல, பூசித்தல் என்று உண்மையான சொல்ல தூய்மைப்படுத்துதல்னு பேரு. ஏன்னா சிவ பூஜையில பூத சுத்தி, அதுக்கப்புறம் லிங்க சுத்தி, மந்திர சுத்தி அப்படின்னு சொல்றது 5 விதமான சுத்திகளை சொல்லுவாங்க அதுல. அதனால அதுதான் பூசனை. பூசித்தல்னா தூய்மைப்படுத்த அர்த்தம். அப்படி தூய்மைப்படுத்துவதன் மூலமாக அந்த புனிதனாகிய பெருமானை வணங்குவது. அதனாலே நாமும் புனிதமாகலாம். அந்த புணரும் புண்டரீகத்தானை. பூசனை புனிதன் தன்னை புணரும் புண்டரீகத்தானை. மன தூய்மையாலே பெருமானை பூசித்து நாமும் புனிதநாதன். வாழ்க வாழ்க வாழ்க. விளைக்கின்ற வினையை நோக்கி. மல்லிகா. ஐயா நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நேசமல்ல அடியார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். திருச்சிற்றம்பலம். விளைகின்ற வினையை நோக்கி வெண்மையில் விரவி மேலும் முளைகின்ற வினையை போக முயல்கின்றேன் இயல வெல்ல. இளைகின்ற முடியின்றானன் திருவடி பரவ மாட்டா. இளைக்கின்றேன் இருமுன்றி செய்யன் செய்வான் தோன்றினேனே. திருவடி பரவ மாட்டா. இளைக்கின்றேன் உரிமையூன்றி என் செய்வான் தோன்றினேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. விளைக்கின்ற வினையாகிய அந்த பிராரப்தம் சொல்ற ஏன்ற வினை, அந்த ஏன்றவனை எப்படி கழிப்பது என்று தெரியாமல் முளைக்கின்ற வினையாகிய ஆகாமயமாக ஏறு வினைக்கு வித்திடுகிறோம் என்ற வகையிலே நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்ற சைவ சித்தாந்த சைவத்தை சொல்கிற பாடலாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. விளைவு அறியாமையாலே. வந்தவாசி செண்பகவல்லி அம்மா. திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். இருக்காங்களா? விலை 9வது பாட்டு. வரியிலாமையாலே வேதனை குழையில் ஆழ்ந்து கலைகனும் இல்லேன் எந்தாய் காமரம் கற்றும் இல்லேன் தலையவிழ் கோதை நல்லார்
தங்களோடு இன்பம் எய்த இளையனும் அல்லேன் எந்தாய் என் செய்வான் தோன்றினேனே இளையனும் அல்லேன் எந்தாய் என் செய்வான் தோன்றினேனே. விளைவு அறியாமையாலே வேதனை குழியில் விழுந்து நாம் செய்கிற செயல்கள் எல்லாம் நாம் இப்போ சுமந்து வந்திருக்க அந்த வினையை கழிப்பதற்கு என்று உணராமல் இன்னும் கொஞ்சம் வேலையை கூட்டிக்கிற மாதிரி வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலே வேதனை குழியில் விழுந்து மீண்டும் பிறந்து இறந்து இறக்கின்றோம். அதனாலே நாம் எல்லாம் சிவன் செயல் என்று எண்ணி நம்முடைய செயலை மாற்றிக்கொண்டால் இருவினை ஒப்பு வரும் மலபரி பாகம் வரும் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. வெட்டன உடையனாய் சொக்கம்மாள் வாங்க. உடையனாயி வீரத்தால் மலை எடுத்த துட்டனை தொட்டு தீர்த்து புகைப்பட கீதம் கேட்ட அட்டமூர்த்தியாய ஆதியை ஓதும் நாளும் எட்டனை எட்ட மாட்டேன் என் சிவா தோன்றினேனே. அட்டமூர்த்தியாய ஆதியை ஓதினாலும் எட்டனை எட்ட மாட்டேன் என் சிவா தோன்றினேனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை என்று பெருமான் என் குணத்தை உடையத அட்டமா மூர்த்தியாய ஆதியை ஓதினாலும் எட்டனை எட்ட மாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே. அதுதான் எங்க ஐயா சொன்ன அந்த அட்ட போற்றி அந்த மென்மையாவுடைய பாட்டுக்கு அந்த 8 போற்றி 8 மலர்கள் தூவி அட்ட புஷ்பம் தூவி என்று அந்த போற்றியை நான் வாட்ஸ்அப்ல போட்டிருந்தேன். அதனால அட்டமா மூர்த்தியானை ஆதியை ஓதினாலும் எட்டனை எட்ட மாட்டேன் பெருமானுக்கு எண்மலர் தூவி வழிபடுதல். புறத்திலே என்னென்ன அகத்திலே என்னதுன்னு சொல்லி ரெண்டும் 8 அம்புயம் நீளம் அப்படின்னு சொல்லி கொல்லாமே அந்த பாட்டு. இப்ப அந்த பாட்டோட இந்த நிகழ்ச்சி முடிச்சிடலாம். ஐயா அந்த பாட்டை சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். அம்புயம் நீளம் கழுநீர் நெய்தல் அணிபூகம் தும்பை மந்தாரம் புன்னை தொல்புறத்தாம் நம்மகத்தாம் கொள்ளாமை ஐந்தடக்கள் கொள் பொறுமையோடு அருள் நல் அறிவு மெய் தவம் அன்பு 8. நன்றிங்க. அதனால அந்த அட்டமா மூர்த்திக்கு புறத்திலே தூவுகிற மலர்களை எல்லாம் பட்டியலிட்டு அகத்திலே என்னென்ன 8 என்பதை கொல்லாமை ஐந்தடக்கல் என்றெல்லாம் பட்டியலிட்டு இருக்கிறார். அதுதான் இந்த வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் மெசேஜ் அமைச்சிருக்கேன். அதனால பெருமானை அட்டமா மூர்த்தியாய ஆதியை ஓதினாலும் எட்டனை எட்ட மாட்டேன். பெருமானை எட்டுவதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அதற்கு தான் அந்த நேற்று அந்த அப்பர் சாமி கொடுத்த பாட்டு அந்த பாட்டனையா அந்த நேற்று மெய்மையாம் உழவை செய்தல். மென்மையாம் உழவை செய்தல். அந்த மென்மையா உழவை செய்வதற்கு பயன்படுகிற பாடல் சொல்லி இதோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சிடும். மிச்சம் நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த பொன்னூசல் பாடி திருக்கோயில் அடைப்பித்தல் வாழ்த்து. மணிமேகலைப்பா படிங்களா? பொன்னூசல் இல்லையா? அவங்க வந்துட்டு இருக்காங்க, கோயில்ல இருந்து வந்துட்டு இருப்பாங்க, கேட்டுட்டு இருப்பாங்க. வாழப்பாடி சித்ரா படிங்க பொன்னூசல். ஐயா சொல்லுங்க ஐயா. கடைசி 9வது பாட்டு தொங்குலகு சோலை. பாடுமா? யார் பாடுறது? எடுத்துக்கிட்டேன். செம்பலம் தெங்குலகு சோலை திரு உத்தர கோசமங்கை
தங்குலவு சோதி தனியுருவம் வந்தருளி எங்கள் பிறப்பருத்திட்டெந்தரமும் ஆட்கொள்வான் பங்குலவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குலவு கொன்றை சடையான் அடியாருள் பொங்குலவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குலவு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொங்குலவு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருக்கதவம் அடைப்பதற்கான பாட்டு சங்கரையா பாடுங்க. திருக்கதவம் அடைக்கிறது பாட்டு. விடுமின் வெகுளி வேட்பேன். காலம் இனியும் உடையாதற்கு பெருங்காத்தோடு உடன் போவதற்கு பொறுப்படுமே அடைவோம் நாம் போய் கதவரையாே உடைப்பட்டுருவி போற்றுவோம் புயங்கள் ஆவான் உலகளவே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. உடைபட்டுருகி போற்றுவோம். நன்றி நன்றி வணக்கம். வாழ்த்து சொல்லுங்க. மண்ணில் நல்ல வண்ணம் திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல தத்தோறும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பாடுங்க பாடுங்க. வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. நன்றிங்க. நேற்று செய்தி அனுப்பிச்சு உடனே டக்குன்னு எடுத்து வாட்ஸ்அப்ல அதை இது பண்ணிட்டாரு, ரீபிரிண்ட் போட்டாரு. நம்மளோட சாம்பு செய்ய வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. அந்த எழுத்த மெய் உள்ளுங்கிறது வேணுங்கிறதுக்காக திருப்பி எடிட் பண்ணிட்டு திருப்பி புதுசா போட்டையா. நானே அந்த சொல்லுக்கு ஏத்த மாதிரி அதை அமைச்சிருக்காருக்காக அதை நடுவுல காட்டினேன், செய்தி காட்டுறதுக்காக. நீங்க அந்த பாட்டு தனியா அது தனியா போடுங்க. ரீபிரிண்ட். வாழ்க வாழ்க. படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிறதுக்காக அப்படி போட்டையா. போட்டிங்கிறது 8 போட்டி வரிசையெல்லாம் வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக. சிவாய நல்லா பண்ணுங்க. பார்த்தேன். ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றியா நன்றியா. சிவாய நம்ம ஐயா நடராஜன் ஐயா வாங்க நிறைவு பண்ணலாம் ஐயா. நன்றி நன்றி சிவா. திருச்சிற்றம்பலம். ராஜையா ஒரு விண்ணப்பம் சொல்லுங்கம்மா. நம்ம அந்த பூமியார் கோவில் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது பூமியார் கோவில் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம்ல, அதுக்கு முன்னால தெளிவு குருவி திருமணி காணல் பாடிட்டு பூமியார் கோவில் பாடலாம்ல, குரு வணக்கம் வச்சுட்டு நம்ம ஆரம்பிக்கலாம்ல. சொல்றாங்க என்ன சொல்றீங்கம்மா? குரு வணக்கம் முதல்ல சொல்லி தெளிவு குறி திருமணி காண்டல் பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் பூமியார் கொண்டு அந்த 4 பாட்டு பாடிட்டு அப்புறமாட்டி 27 பாட்டு பாடிட்டு அப்படி பாடலாம்ல சிவா. நம்ம ஆரம்பத்துல இதா குரு வணக்கம் வைக்கலையே, குரு வணக்கம் பாட்டு பாடலையே, அதுக்காக திருமுறை ஆசிரியர் தான் நமக்கு குரு. அதனால திருமுறை ஆசிரியர்கள் பேரை சொன்னாலே அதுவே குரு வணக்கம். ஏன்னா திருமுறை படிக்கிறான், திருமுறை ஆசிரியர்கள் பேர் சொன்னா அவர்கள நமக்கு குருமார்கள். அவர்கள் வழியில நின்றுதான் நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். அதனால திருமுறை ஆசிரியர்கள் பேரை சொல்றோமே அதுதான் குரு வணக்கம். அந்த குருன்ற வார்த்தையை சொன்னதான் இல்லை, அந்த அவங்க பேரை சொல்றோம் இல்லையா, அது அதனாலதான் அந்த 27 ஆசிரியர்கள் பேரை சொல்லி அதை குரு வணக்கம் தான் சொல்றோம். சரிங்களா? நன்றியா. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றிம்மா. புகழியர்கோன் கடல் போற்று என்பது அந்த நார்வல் தான் நம்ம குரு. நம்ம குருன்னா உலகில் நமக்கு யாரோ பாடம் கத்து கொடுத்தாங்க அவங்க தான் குருன்னு நினைக்கிறேன். அவங்களாம் குரு அல்ல. பெருமான் ஒருவன் தான் குரு. பெருமானுடைய புகழைப்பாடிய ஞானாசிரியர்கள் தான் உண்மையான குருமார்கள். அதனால அவங்க பேரை சொல்லி ஆரம்பிச்சா அதுதான் உண்மையான குரு வணக்கம். நன்றி நன்றி நன்றி.
நன்றிங்க ஐயா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினாலே 4ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. வாழ்க வாழ்க. நன்றி.